பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இயேசுவை போல, இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. இயேசுவை போல மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெறுவது, இயேசுவின் வார்த்தைகளை பெறுவது எல்லாமே எதிலே முடிய வேண்டும் என்றால் நாம் இயேசுவை போல மாற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இந்த நோக்கத்தை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நம்மை எல்லாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்ததின் நோக்கம் அவரை போல நாம் மாற வேண்டும் என்று, இயேசுவின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிரதானமான நோக்கம். பல அனுபவங்களை கொண்டு நம்மிலே தேவ சாயலை உருவாக்குகிறார். இயேசுவின் சாயல் என்றால் இயேசுவினுடைய புறம்பான தோற்றம் அல்ல. அது ஒரு யூத வாலிபருடைய தோற்றம். அது நமக்கு வராது, வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இயேசுவின் சாயல் என்பது பரிசுத்த சாயல். அந்த பரிசுத்த சாயல் நமக்குள் வர வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை போல இவர்கள் இருக்கிறார் என்று சொல்லும்படியான அந்த நிலைமையை நாம் அடைய வேண்டும். அதற்கு பலவிதமான அனுபவங்களை நாம் கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள் ஒரு நாளைக்கு மாத்திரம் நமக்கு இயேசுவினுடைய இருதயத்தை கொடுத்திருப்பாரானால், ஒரே ஒரு நாளுக்கு நம்மை ஆளுகை செய்ய, நம்ம வழி நடத்த இயேசுவினுடைய இருதயத்தையே நமக்கு தந்திருப்பாரானால் நாம் எப்படி இருப்போம்? அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு இயேசுவினுடைய இருதயம் வந்துவிட்டது. நாம் எப்படி பழகுவோம், எப்படி பேசுவோம், எப்படி இருப்போம் என்பதை சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒரு நாளுக்கு மாத்திரம் இயேசுவினுடைய இருதயத்தையே தந்திருக்கிறார்கள். நீங்கள் இயேசுவின் இருதயத்தை பெற்று நீங்கள் உங்கள் டூ வீலர்லையோ உங்கள் காரிலோ நடந்தோ நீங்கள் போகிறீர்கள். திடீரென்று டிராஃபிக் ஜாம், அங்கேயும் போக முடியாது, திரும்பவும் முடியாது, நெருக்கத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இயேசுவின் இருதயம் என்ன சொல்லும்? இயேசு அந்த டிராஃபிக் ஜாமில் என்ன சொல்லுவார்? நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? வார்த்தைகள் எல்லாம் அருமையாக வரும், என்று சொல்ல முடியாது. எரிச்சல், கோபம், முன்னுக்கு போற டிரைவரை திட்டுவான். உலகத்தில் இவன் தான் முட்டாள்னு சொல்லுவோம். நம் வண்டியை ஓட்டி விட டிரைவரை மனதுக்குள்ள சபிப்போம். வெளியே சொன்னால் வண்டி சரியாக ஓடாது. பல விதத்தில் எரிச்சலும் கோபமாக இருப்போம். அப்படியானால் டிராஃபிக் ஜாமில் நம்ம யாரை போல இருக்க மாட்டோம்? இயேசுவை போல இருக்க மாட்டோம். முதல் தோல்வி. இரண்டாவதாக, வேகமாக ஸ்டேஷனுக்கு போகிறீர்கள், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீர்கள். நீங்கள் ஏற வேண்டிய ட்ரெயினோ பஸ்ஸோ உங்கள் கண் முன்னால் 2 செகண்டுக்கு முன்னாலே கடந்து போகிறது. உங்கள் இயேசுவின் இருதயம் இப்போது எப்படி இருக்கும்? அருமையான, உங்களுடைய இருதயம் என்ன நிலைமையில் இருக்கும்? என்னென்ன வார்த்தைகள் வரும்? எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு சோர்வு வரப்படும் போது தான் அவ கேட்டான், எப்போ வருவீங்கன்னு. அதுக்குள்ள 2 நிமிஷம் வேஸ்ட். இங்கே வண்டி போச்சு. ஆத்திரம் இப்போ யார் மீது வருகிறது? பங்காளர் மீது எரிச்சல். இது இயேசுவின் இருதயம் அல்ல. செகண்ட் ஃபெயிலியர். மூன்றாவது, இன்றைக்கு 10 மணிக்கு அந்த காசு வந்துடும். 10 மணியோட பிரச்சனை முடிந்தது. அவர் வருவாரான்னு எதிர்பார்த்திருக்கிறார். சரியா 10 மணிக்கு அவர் வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். ஐயா, என்ன
கிடைக்கல பிரதர். நேற்றே சொல்லக்கூடாதா? இப்போ கொஞ்சம் முந்தி சொல்லக்கூடாதா? பயங்கர கோபம், எரிச்சல் நமக்கு வருகிறது. தேர்ட் ஃபெயிலியர். நாலாவது, ஆபீஸுக்கு போகும்போது நம்முடைய மேலாளர் வழக்கத்துக்கு மாறாக எரிந்து விழுகிறார். பயங்கர கோபம். உடனே என்ன சொல்வீங்க? இயேசுவுடைய இருதயம் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய என்ன சொல்லும்? நாளைக்கு ரிசைன் பண்ணிடணும், இதை விட ஒரு பெட்டி கடை வச்சு பிழைக்கணும், இது வேண்டாம், இந்த ஆஃபீஸை வேண்டாம், இந்த வேலையை வேண்டாம். மேனேஜர் பாரு, மேனேஜர். ஃபோர்த் ஃபெயிலியர். நம்முடைய நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது நாம் இயேசுவை போல இல்லை. இந்த பிரசங்க மேடையில் நான் நின்று பிரசங்கம் பண்ணுவது போல என் வீட்டில் நான் இல்லை. என் பேத்திகள், பேரப்பிள்ளைகள் என்னோடு சில காரியத்தை செய்யும் போது நான் வேறு விதம் இருக்கிறேன். இந்த மேடைக்கும் என் வாழ்க்கைக்கும் மிக வித்தியாசமாய்க்கொண்டே போகுமானால் நான் தெய்வ மனிதன் அல்ல. உங்களுடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் கேட்கிற வேத வசனத்துக்கு இடைவெளி அதிகமாகிக் கொண்டு போனால் நீங்கள் இயேசுவை போல இல்லை. அந்த ஆண்டவருடைய நோக்கம் நாம் இயேசுவை போல இருக்க வேண்டும். நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள் வருவோம், இயேசுவை போல மாற வேண்டும் என்று. அருமையானவர்களே, இந்த நான் சொன்னேனே, டிராஃபிக் ஜாம், ஒரு ரயிலை தவற விடுவது, சரியான நேரத்தில் பணம் நமக்கு கிடைக்காமல் போவது, நம்முடைய மேலாளர் நம்மை திட்டுவது, இந்த எல்லா சூழ்நிலைகளும் நம்மை தேவ சாயலாக மாற்ற வேண்டும். இத்தனை நெருக்கத்துக்கு மத்தியிலும் நான் இயேசுவை போலவே இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். அதற்காகத்தான் ஆராதனை, அதற்காகத்தான் பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆகையினால் அருமையானவர்களே, இந்த நாட்களில் இயேசுவினுடைய இருதயம் நமக்கு வேண்டும். இயேசுவினுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அருமையானவர்களே, இயேசுவினுடைய இருதயத்தை ஒரு சில காரியத்தை கொண்டு பார்ப்போமானால், அன்று புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது. சீஷர்கள் பயந்து நடுங்கி திகைத்திருக்கிறார்கள், ஐயோ என்று பதறி போயிருக்கிறார்கள். இயேசுவோ கப்பலின் பின்னணியத்தில் படுத்திருக்கிறார். கடும் புயலில் அமைதியாயிருப்பது இயேசுவின் இருதயம். நம்முடைய நெருக்கமான வேளையில், கடுமையான பிரச்சனையிலே அமைதியாயிருப்பதுதான் இயேசுவின் இருதயம். அடுத்தபடியாக அவர் விரும்பாத ஒன்று பாவம். அந்த பாவ பாத்திரத்தையே பிதா குமாரன் கையில் கொடுக்கிறார். கெத்சேமனையில் முகம் குப்புற விழுந்து அவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும். ஆனால் பாத்திரத்தை பிதா கொடுத்து விட்டார், பானம் பண்ணு என்று. அதை பானம் பண்ணும்போது அவருக்கு சோர்வில்லை. அதை மனதார அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும்போது, உங்களுக்கு விருப்பமில்லாத சம்பவங்கள் நடக்கும்போது இயேசுவை போல அமைதியாக இருப்போமா? அவர் அமைதியாக இருந்தார், ஜெபம் பண்ணினார், அதன் பிறகு அமைதியாகிவிட்டார். கெத்சேமனையில் பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒரு வலது காதை வெட்டினார். அதை இயேசுவும் செய்ய முடியும். அவர் அமைதியாக இருந்தார். பிரியமானவர்களே, நம்மை குறித்து இழித்தும் பழித்தும் பேசும்போது நாம் பதிலுக்கு பேசாமல் அமைதியாக இருந்தால் அது இயேசுவின் இருதயம். நம்மை பார்த்து மிக கேவலமாக சொல்லும்போது, அவர்களை குறித்தும் கேவலமாக சொன்னால் அது நல்லதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பலவிதமாக விமர்சிக்கலாம், நம்மை குறித்து குற்றவாளிகளாக சொல்லலாம், நம்முடைய இருதயம் உடைபட சொல்லலாம். இயேசுவை போல ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தரை போல இருப்போம். ஆகவே இந்த இருதயம் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டுமா? அருமையானவர்களே, அதனாலே தான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை செய்கிறேன். நீங்கள் இயேசுவை போல மாற வேண்டும், அதற்கு இயேசுவினுடைய இருதயம் வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு பேசுகிறேன். அருமையானவர்களே, ஆகையினால் நீங்கள் இப்போது உங்கள் கவனத்தை இயேசுவின் பக்கம் திருப்புங்கள்.
எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் நீங்கள் இளைப்பு உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். தனக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்கள் பேசப்பட்டன, எவ்வளவோ அநியாயங்கள் செய்யப்பட்டன. அவை எல்லாவற்றையும் சந்தோஷமாய் சகித்தவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. அவரை ஆராதிக்கிற நமக்கு அந்த சுவாபம் வேண்டாமா அருமையானவர்களே? ஆகையினால் அவரையே நோக்கி பாருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள் அருமையானவர்களே. நம் முன்னே ஒருவர் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் நம்மை கலங்க பண்ணும். நம்மிடத்தில் இப்படி பேசுகிறார், ஆனால் அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி நாம் கலங்குவோம். இயேசுவை பாருங்கள், அவர் முன்னால் யூதாஸ் இருக்கும்போது தன்னை காட்டி கொடுப்பான் என்று அவனுடைய நினைவே அவருக்கு தெரியும். இப்போது நாம் சபையில் இருக்கிறோம், நம்முடைய பக்கத்தில் உடைய நினைவு நமக்கு தெரியும் என்று வைத்துக் கொள்வோம். நம்மை பற்றி நம்ம பக்கத்தில் உள்ளவர் என்ன நினைக்கிறார் என்று நமக்கு தெரியுமானால் நாம் சமாதானமாக இருக்க முடியுமா? ஒவ்வொருவரும் எப்படி நினைக்கிறோம், ஒவ்வொருவரை பற்றி பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து சொல்லுவோம், பெரிய பரிசுத்த வாட்டி மாதிரி இருக்கா பாரு. அந்த எண்ணத்தை தெரிந்து கொள்வோமானால் நமக்கு எவ்வளவு சங்கடம். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாருடைய எண்ணங்களும் தெரியும், செயல்களும் தெரியும். அப்படி இருந்தும் அவர் அன்பாகவே இருந்தார். அந்த இருதயம் நமக்கு வேண்டும் அருமையானவர்களே. இந்த இருதயம் நமக்கு இருக்குமானால் நாம் இயேசுவை போல மாறி மகிமையில் அவரை போல நிச்சயமாய் இருப்போம் அருமையானவர்கள். இயேசுவிடத்தில் உள்ள மிகப்பெரிய சிலாக்கியம் என்னவென்றால் கொலோசியர் 3:13. கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அருமையானவர்களே, யார் மீது உங்களுக்கு இன்றைக்கு வருத்தம் இருக்கிறதா? வருத்தப்படுவர்களை போய் பாருங்கள். நீங்கள் யார் மீது வருத்தப்படுகிறோ அவளை போய் பாருங்கள். சகோதரியே, சகோதரனே, உங்கள் மீது எனக்கு வருத்தம் இருக்கிறது, இந்த காரியம் அவர்கள் விளக்கி சொல்லுவார்கள். நீங்கள் மனதார மன்னியுங்கள். நீங்கள் மனதார ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். அங்கு இயேசு கிறிஸ்துவின் வெற்றி கொடி, இயேசுவுடைய நாமம் உயர்த்தப்படும். சாத்தானுடைய முகம் வெட்கப்பட்டு போகும். நீங்கள் யாருடைய சாயலில் இருக்கிறீர்கள்? இயேசுவின் சாயலில். ஆகவே இயேசுவிடத்தில் உள்ள மிக பிரதானமான குணம் மன்னிப்பது. ஆகவே இந்த நாளில் இந்த குணத்தோடு நீங்கள் இருக்க யாவரையும் மன்னியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அருமையானவர்களே, நாம் இப்போது சபையோடு ஐக்கியமாயிருக்கிறோம், வேத புத்தகத்தோடு ஐக்கியமாயிருக்கிறோம், ஜெபத்தோடு ஐக்கியமாயிருக்கிறோம். இதெல்லாம் நம்மை குறித்த தோற்றங்கள். ஆனால் இயேசுவை போல இல்லை. அப்படியானால் என்ன குறை? ஏன் நம் இயேசுவை போல நாம் இல்லை? ஆராதனைக்கு போகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆனால் நம்ம இயேசுவை போல இல்லை. அயர்லாந்தில் ஒரு பணக்கார ஒரு அம்மா இருந்தாள். அந்த அம்மா ரொம்ப கஞ்சத்தனமானவர்கள். ஒருவருக்கு ஒரு பொருள் கொடுக்க மாட்டார்கள், தானும் அனுபவிக்க மாட்டார்கள். திடீரென்று ஒரு நாள் மின்சார வாரியத்துக்கு அவர்கள் மனு போட்டு என் வீட்டுக்கு மின் இணைப்பு கொடுங்கள் என்று கேட்டார். பக்கத்தில் வீட்டுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், இந்த அம்மா மின் இணைப்பு வாங்கிவிட்டார்களே என்று. அதே ஒரு பெரிய ஆச்சரியம். மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு அந்த மீட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது. மின் வாரியத்திலிருந்து வந்து கணக்கெடுக்க வருகிறவன் அந்த மீட்டரை பார்த்து, என்னம்மா அந்த மீட்டர்
வேலையே செய்யலையா உங்க வீட்டில் என்று கேட்டு, எனக்கு தெரியாது அது வேலை செய்கிறதா இல்லையா என்று. அப்படியெல்லாம் நீங்கள் விளக்கோ ஃபேனோ போடுவது இல்லையா என்று கேட்கும்போது அந்த அம்மா சொன்ன, பகலில் எனக்கு வெளிச்சம் தேவையில்லை, சாயங்காலம் பொழுது சாய்ந்த உடனே மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து விடுவேன், அதனால வீட்டில் லைட்டே எரியறதில்லை. இதுதான் நம்ம வாழ்க்கை. we are fitted with church. சபையோடு இணைப்பு, வேத புத்தகத்தோடு இணைப்பு. but there is no power from heaven. பரலோகத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை நமக்குள் வரவில்லை. ஏனென்றால் நம்முடைய மாம்சீக மெழுகுவர்த்திகள் எரிகின்றன, நம்முடைய பழக்க வழக்கங்கள் வீட்டில் எரிகின்றன. நாம் அந்த இதைவிட மிஞ்சின வல்லமையை பயன்படுத்தவில்லை. இந்த பெண்ணை போலத்தான் இன்றைக்கு சபைகள் இருக்கின்றன. இந்த பெண்ணை போலத்தான் ஊழியக்காரன் இருக்கிறான். இந்த பெண்ணை போலத்தான் விசுவாசிகளும் இருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் அவளுக்கு இணைப்பு உண்டு. ஆனால் அங்கிருந்த வல்லமை பாயவில்லையே. என் அருமையான சகோதரனே, நீங்களும் நானும் இயேசுவை போல இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் திவ்ய சுவாபத்தின் வல்லமை நமக்குள் இறங்க வேண்டுமே. அருமையானவர்களே, இந்த மெழுகுவர்த்திகளையே நாம் எரிய விட்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஆகவே இயேசுவை போல மாறுவது எப்படி? நான் தத்துவமாக நிறைய பேசிக்கொண்டே போவேனானால் இங்குள்ள பாதி பேர் வேறு சாயலாக மாறிவிடுவீர்கள். ஆகையினால் உங்களுக்கு அனுபவ ரீதியாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இப்போது வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்குள் கடந்து போகிறோம். இந்த வேத பகுதி ஒரு பிரிவு உபசார விருந்து. ஆண்டவர் 3 விருந்திலே இருந்தார். பஸ்கா ஆசரித்தார், திருவிருந்து ஆசரித்தார், அதோடு கூட எதையும் ஆசரிக்கிறார், இப்போது செய்கிறார் பிரிவு உபசார விருந்து. தான் போகிறேன் என்பதை அறிந்து கொண்டார். தான் பிதாவிடத்துக்கு போகிறேன் என்று. நாம் இந்த ஊரை விட்டு வேறு இடத்துக்கு நாம் போவதாக இருந்தால், நாம் நிரந்தரமாக பிரிந்து போவதாக இருந்தால் ஒரு விருந்து ஒன்று வைத்து யாவருக்கும் ஒரு பிரிவு உபசாரத்தை செய்து போவது வழக்கம். ஒரு விடைபெற்று செல்வது வழக்கம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆகவே இந்த விருந்தினுடைய நோக்கமானது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த, சீசர்களுக்கு மத்தியிலே ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ண. இதுதான் இந்த விருந்துடைய நோக்கம். நான் நிரந்தரமாக அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறார். இதுவரைக்கும் நடமாடி திரிந்த தம்முடைய சீசர்களை விட்டு அவர் பிரிந்து போகிறார். ஆகவே ஒரு அன்பின் விருந்து. இந்த விருந்தினுடைய நோக்கம் என்னவென்றால் தன்னுடைய அன்பை அவளுக்கு வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அவள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்தார். Jesus was struck with people. அதாவது நான் மாம்சத்தின்படி சொல்லுகிறேன், never was he struck with people. யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்க போகிறான், பேதுரு சபிக்க போகிறான், தோமா ஓடி ஒளிந்து கொள்வான். இதெல்லாம் தெரியும். இந்த சீசர்களை அவனை எளிதில் வெறுக்க முடியும். இது பிரச்சனைக்குள்ள மூவர். இன்னும் எத்தனையோ பேர் பிரச்சனைக்குள் இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த விருந்தை உண்டு பண்ணி எல்லாரையும் நேசிக்கிறேன், ஒருவரையும் நான் குறைவாக எண்ணவில்லை, எல்லாரும் எனக்கு ஒன்றுதான். காட்டி கொடுத்த யூதாசோ, என்னோடு மரிக்க வேண்டும் என்று சொன்ன பேதுருவோ, பின்னாலே அவன் மறுதலித்து போனாலும் எனக்கு எல்லாரும் அன்பான சீசர்களே என்று காட்டுகிற ஒரு உன்னதமான அன்பின் வெளிப்பாடு இந்த விருந்திலே. இந்த விருந்தை அதற்காக செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வீட்டுக்கு ஒரு மாமா வருகிறார். பிள்ளை சொல்லும், அந்த மாமா வருகிறார், வாருங்கள் வாருங்கள். என்ன 2 நாளாக வரலையே, வாங்க. இன்னும் 2-3 மாதம் கழித்து அந்த மாமா வந்திருக்கிற, உட்கார சொல்லு.
இன்னும் 2-3 மாதம் கழித்து மாமா வருகிறார். அம்மா, அந்த மாமா வந்து வேற வேலை இல்லை அவருக்கு. we are stuck with people. பழக பழக நமக்கு பிரச்சனை. பழக பழக ஆட்களை விட்டு விலக போகிறோம். ஆண்டவர் ஒருபோதும் விலக மாட்டார். ஒருவரை விட்டு ஆண்டவர் விலகி போனது இல்லை. நம்முடைய சுவாபம் பிரச்சனை வந்தவுடனே விலகிடுவோம். நல்லதல்ல. பிரச்சனையினாலே இந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், பிரச்சனையினாலே இவரோடு பழக மாட்டேன் சொல்லக்கூடாது அருமையானவர்களே. அதனாலே நாம் பிரிந்து போகவோ பிணக்குகள் ஏற்பட்டு விலகி நிற்பதோ கிறிஸ்துவின் சுவாபம் அல்ல. அப்படியானால் இயேசு விலகி நிற்கலாம், இயேசு வேண்டாம் என்று தள்ளி போய்விடலாம். நீங்களும் நான் இந்த நாளில் அருமையானவர்களே, பிணக்குகளினாலே பிரச்சனையினாலே யாரையும் நான் வெறுக்க மாட்டேன், யாவரோடும் நான் சமாதானமாக இருப்பேன் என்று இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு பெரிய பிரச்சனை அவருடைய இருதயமே அவருக்கு தெரியும். இப்போ நான் உங்களிடத்தில் வந்து, பாஸ்டர் எனக்காக நீங்கள் நேற்று ஜெபித்தீர்களா என்று சொல்லும்போது, நிச்சயமாக ஜெபித்தேன் என்று சொல்லும்போது, உங்களுக்கு என் எண்ணமே நான் ஜெபிக்கவே இல்லை என்று உங்கள் மனதுக்கு தெரியுமானால் என்னை நேசிப்பீர்களா? என்ன பொய் சொல்லுகிறார், ஜெபிக்கவே இல்லையே என்று. ஆண்டவர் இருதயத்தை அறிகிறார். இருதயம் அவரை விட்டு தூரமாக இருக்கிறது, அவர்களையும் நேசிக்கிறார். நமக்கு வாயின் வார்த்தைகளை கேட்டே தூரமாய் விலகி இருப்போமானால், இருதயத்துடைய சிந்தனைகளை அறிந்து கொள்வோமானால் எவ்வளவு தூரம் போய் விடுவோம். அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவரை போல இருக்க ஒருவரையும் நீங்கள் வெறுக்காதீர்கள். அருமையானவர்களே, யாவரையும் நேசியுங்கள், யாவர் மீதும் அன்பாயிருங்கள். எந்த காரணத்தினாலும் ஒருவரை உங்கள் இருதயத்துக்கு தூரமாக்காதீர்கள். அதுதான் இயேசுவுக்கு ஏற்ற இருதயம். அப்படி செய்வீர்களா? அடுத்ததாக ஆண்டவர் அன்பையும் ஐக்கியத்தையும் உண்டு பண்ண அந்த விருந்தை உண்டு பண்ணுகிறார். சாத்தானும் பிரச்சனையை உடனே உண்டு பண்ணுகிறார். அந்த விருந்திலே சாத்தானும் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். 2 அவசரம் வாசியுங்கள். யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு தெரியும், போஜனம் பண்ண உட்கார்கிற சீசரில் யூதாஸ் தனக்கு விரோதமாக எழுந்திருப்பான், தன்னை காட்டி கொடுப்பான் தெரியும். பந்தை உட்காரும் போது இயேசு என்ன சொல்லியிருப்பார்? யூதாஸ், வசதியாக உட்கார்ந்துக்கள், என்ன சீக்கிரம் எழுந்து போக வேண்டுமே, அங்கே வாசல் பக்கம் வசதியாக உட்கார்ந்துக்கள். அவனை மனதார நேசித்தார். நீங்களும் நானும் நமக்கு தீமை செய்ய போர்களை குறித்து அப்படி நேசிக்க முடியுமா? பிரியமானவர்களே, ஐ ஹம்பிள் மைசெல்ஃப், என்னை நான் தாழ்த்தி சொல்கிறேன். எனக்கு தீமை செய்கிறவர்களை என்னால் நேசிக்க முடியும். God has given me that grace. எனக்கு அந்த கிருபையை கற்றுத் தந்திருக்கிறார். எவ்வளவு தீமைகள் நமக்கு செய்தாலும் நாம் அவர்களை முன்பு போல நேசிக்க ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே இந்த நாளில் எண்ணங்கள் வித்தியாசமாக இருப்பதை அறிந்தும், யூதாஸ் தேவனுக்கு விரோதமாக போகிறான் அறிந்தும் இயேசு அவனை நேசித்தார். ஒன்று நீங்கள் மனதில் வையுங்கள், நாம் சாத்தான் ஆவிக்குரிய கூட்டத்திலும் கிரியை செய்வான். இயேசு உட்கார்ந்திருக்கிற இடத்திலேயே சாத்தானும் வந்து அவருடைய சீசனிலே ஒருவனுக்குள்ளே புகுந்து கிரியை செய்கிறான். ஆகவே இன்றைக்கு சத்துரு சபைக்குள்ளும் கிரியை செய்ய முடியும், உங்களுக்குள்ளும் அவன் கிரியை செய்ய முடியும். ஆகையினாலே நீங்கள் ஜாக்கிரதையாக விழிப்போடு இருங்கள். யாதேனும் ஒருவரிடத்தில் சத்துரு கிரியை செய்வதை கண்டால் அவர்களையும் நீங்கள் நேசியுங்கள். அருமையானவர்களே, இப்போது விருந்து வீட்டுக்குள் நாமும் போவோம். வரிசை வரிசையாக சீஷர்கள் வருகிறார்கள், ஒவ்வொருவராக உட்கார்கிறார்கள். இயேசுவும் அமர்ந்து விட்டார். அங்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது, கீழே ஒரு துணி இருக்கிறது, அந்த டவல் அங்கு இருக்கிறது. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள், சாப்பிட தொடங்கி விட்டார்கள்.
ஆண்டவர் சுற்றி பார்க்கிறார். இப்போது ஆண்டவர் 5 காரியங்களை செய்ய போகிறார். அந்த 5 காரியங்களைத்தான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். இப்போது ஆண்டவர் செய்கிற காரியம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். அவர் போஜனத்தை விட்டு எழுந்து, முதலாவது போஜனத்தை விட்டு எழுந்தார். சாப்பிடும் போது இயேசு எழுந்து விட்டார். சாப்பிட்ட பிறகு அல்ல, சாப்பிடுவதற்கு முன்பு அல்ல, சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதே எழுந்து நிற்கிறார். பொதுவாக நான் சாப்பிடும் போது டெலிஃபோன் அடித்து நம்ம எழுந்தால் வீட்டில் என்ன சொல்வார்கள்? முதலாவது சாப்பிடு, டெலிஃபோனை பிறகு கேட்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் சாப்பாட்டு வேளையில் நாம் விரும்புகிறதில்லை. சாப்பிடும்போது ஒரு இடையூறு இல்லாதபடி இருக்க பொதுவாக நாம் விரும்புகிறோம். ஆண்டவர் சாப்பாடை நிறுத்தி எழுந்திருக்கிறார். சீசர்கள் எல்லாரும் பார்த்திருப்பார்கள், என்ன சாப்பிடும் போதே அவர் எழுந்திருக்கிறார். அருமையானவர்களே, எழுந்தவர் செய்கிற வேலை இவருடைய பாதங்களை கழுவ போகிறார். யூதருடைய பழக்கத்தின்படி காலை கழுவ வேண்டும் என்றால் சாப்பாட்டுக்கு முந்தி கழுவ வேண்டும், அல்லது சாப்பிட்ட பிறகு கழுவ வேண்டும். இவர் எப்போது கழுவ போகிறார்? சாப்பிடும் பொழுதே கழுவ போகிறார். அப்படியானால் இது ஒரு மேலான ஒரு நோக்கம் இருக்கிறது இதில். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். தேவகுமாரன் மனிதனாக காட்சி அளிப்பதினாலே, மாம்சத்திலே வெளிப்பட்டதினாலே அவர் ஒரு பெரிய தியாகத்தை செய்ய வேண்டும். அது பிதாவின் சித்தம். அதை செய்து காட்டுவதற்கு ஒரு முன்மாதிரியை இப்போது செய்ய போகிறார். அப்படியானால் அவர் பாதியிலே எழுந்தது எதற்காக? பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்த. தன்னை குறித்து பிதாவின் சித்தத்தையும் சீசர்களை குறித்து பிதாவின் சித்தத்தையும் அவர் வெளிப்படுத்துவதற்காக போஜனத்தை நிறுத்தி அது மத்தியிலே எழுந்தார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆகவே இந்த போஜனத்தை விட அவருக்கு இன்னொரு போஜனம் இருக்கிறது. அது எது? பிதாவின் சித்தத்தை செய்வது. சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது எழுந்து இதைவிட மேலான ஒரு சாப்பாட்டை அவர் சாப்பிட ஆரம்பித்தார். அது என்ன? பிதாவின் சித்தம். அவர் எழுந்து உடனேயே நான் சாப்பிடுவதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது என்று அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்தார். அப்படியானால் அன்றாட சாப்பாட்டை விட அவர் எதையே முக்கியப்படுத்தினார்? பிதாவின் சித்தத்தை. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஏன் சபைக்கு வரல? காலை ஆராதனைக்கு வீட்டில் 9 மணி ஆகி இட்லி வேகவே இல்லை பாஸ்டர், அதான் வரல. சாப்பாட்டுக்காக ஆராதனையை விட்ட ஏசாக்கள். என் பிரியமான சகோதரனே, சகோதரியா, உலக பிரகாரமான எத்தனை காரியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்று ஆராதனையை விட்டுவிட்டோம். உலக பிரகாரமான காரியங்களுக்காக கடந்த வருஷம், கடந்து போன மாதங்களில் ஆராதனையை விட்டீர்களே. ஆண்டவர் போஜனத்தை விட்டு எழுந்து பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக எழுந்தாரே. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு பிரையாரிட்டி, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மார்க்கு 3:33. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி. ஒரு இடத்தில் இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார்.
அதாவது அவர் கர்த்தருடைய வார்த்தையும் தேவ சித்தத்தையும் குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வேலையில் இருக்கிறார், பிதாவினுடைய வேலையில் இருக்கிறார். He was in the father's business. அவர் அப்பாவினுடைய வேலையில் இருக்கிறார், பரம பிதாவுடைய வேலையில் இருக்கிறார். திடீரென்று வருகிறார், உன் தாயாரும் உன் சகோதரர்களும் வந்திருக்கிறார். உடனே பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு அம்மா என்று ஓடி போய்விடவில்லை, அவர் பிரசங்கத்தையே நடத்தினார். சொந்த பந்தத்தை விட பிதாவின் சித்தத்துக்கே இடம் கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வீட்டுக்கு விருந்தாளி வந்ததுனாலே ஆலயத்துக்கு வராத நாட்கள் உண்டல்லவா? எங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்து விட்டார்கள், அதனாலே நான் சபைக்கு வரவில்லை. இஸ் நாட் காட் மோர் ரிலேட்டட் டு யூ? கர்த்தர் அதிக சொந்தக்காரர் இல்லையா? என் நண்பருடைய திருமணத்துக்கு போனேன், கர்த்தருடைய திருவிருந்து அதை விட மேலானது இல்லையா? முதல் வாரத்திலே திருவிருந்தை தள்ளிவிட்டு திருமண வீட்டுக்கு போனது உண்டு. என் பிரியமான சகோதரி சகோதரி, இயேசுவை போல நாம் ஏன் மாறவில்லை என்றால், இப்படியெல்லாம் எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் போனோம். பிரியமானவர்களே, தன் தாயாரும் தன் சகோதரனும் வந்திருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பிரசங்கத்திலேயே அவர் லயித்து போயிருந்தார். பிதா தனக்கு கொடுத்த வேலையிலேயே அவர் இருந்தார். அருமையானவர்களே, சொந்தக்காரர்களுக்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஆராதனையை ஒருபோது விட்டு கொடுக்காதீர்கள். நீங்க அப்படியெல்லாம். ஆகவே இயேசு கிறிஸ்து போஜனத்தின் மத்தியிலே எழுந்திருக்கிறார். அவர் அவ்வளவு முக்கியமான வேலை எது? பிதாவின் சித்தம். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் அருமையானவர்களே. அல்லேலூயா. அப்பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இயேசுவை போல நீங்கள் மாறுவீர்கள். இரண்டாவதாக வாசிங்க, போஜனத்தை எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து. ஆம், அவுட்டர் கார்மெண்ட், அவருடைய மேல் அங்கியை அவர் கழற்றினார். அந்த மேல் அங்கியை கழற்றி வைத்தார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தன்னுடைய பெரிய மேலங்கியை கழற்றி இருக்கிறார். எதை? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கருதாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் சாயல் எடுத்தார். இதுதான் அவருடைய மேல் அங்கியை அவர் கழற்றி வைத்தது. அது எந்த மேலங்கி? மேலான அங்கி. அது மேல் அங்கி எல்லாம் மேலான அங்கியை அவர் கழற்றி வைத்தது. பூமிக்கு வந்தார். இப்போது கர்த்தர் தன்னுடைய அவுட்டர் கார்மெண்டை அவர் கழற்றி போடுகிறார், மேல் அங்கியை கழற்றி போடுகிறார். பிரியமானவர்களே, ஒரு கண்ணியமுள்ள ஒரு பொதுவாக ஒரு ஷர்ட்டை கழற்றி ஒரு பிரசங்கம் மாடி நினைப்பாரா? அது எவ்வளவு கனவீனமான ஒன்று. கொஞ்சம் வசதியாக இருக்கட்டும் பிரசங்கத்துன்னு சொல்லி ஷர்ட்டை கலத்தி இங்கே போட்டு பிரசங்கம் பண்ணுவார். அது கண்ணியமாக இருக்குமா? ஆண்டவர் தன்னுடைய வசதி கண்ணியம் எதையும் பார்க்காதபடி அந்த மேலங்கியை கலற்றி வைத்து. எதற்கு தெரியுமா? அந்த மேலங்கி ஒரு தடை. சீசர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு அந்த மேலங்கி ஒரு தடை. ஒரு விருந்திலே போட்டு அமர்ந்திருப்பது நல்ல ஒரு கண்ணியம், அது அவசியமான ஒன்று என்று நான் சொல்லுவேன். அப்போ அங்க வஸ்திரம் போடுகிறாளே நம்ம, அது ஒன்றும் அவசியமானதல்ல, ஆனால் அது அவர்களுக்கு ஒரு கண்ணியம். ஆண்டவர் தனக்கு கண்ணியமானதை மதிப்புக்குரியதை கழற்றி வைத்தார். எதற்காக என்றால் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு அது தடையாக இருக்கிறதுனாலே. பிரியமானவர்களே, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக உங்களுக்கு தடையாக இருந்த எதை நீக்கி இருக்கிறோம்? எதை விட்டிருக்கிறோம்? அருமையானவர்களே, இவ்வளவு பெரிய சபையிலே ஊழியத்துக்கு போகும்போது 10 பேர் மாத்திரம் வருகிறோமே, ஆண்டவர் கேட்பாரே, திருவிருந்து எடுத்தது 400 பேர் ஆயிற்று, இந்த 10 அடிமைகளை தவிர ஒருவரையுமே காணவில்லை என்று கேட்பாரே, என்ன சொல்வீர்கள் அருமையானவர்களே? எங்களுக்கும் ஊழியத்துக்கு வெகு தூரம் ராஜாவே. பிரியமானவர்களே, ப்ரையாரிட்டி. இங்கு
உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கோ, தேவனோடு நெருங்கி இருப்பதற்கோ, ஜெபம் பண்ணுவதற்கோ, பரிசுத்தமாய் இருப்பதற்கோ எது தடையாய் இருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள். குடும்ப ஜெபம் பண்ணுவோம் 9 மணிக்கு வேண்டாம். 9 மணிக்கு தான் கோலங்கள் வருது, அது முடியட்டும், அப்போ துவக்கும். அப்புறம் அரசி வந்து நிற்கிறாள், முடியலை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வாழ்கிற உலகத்தில் நான் வாழ்கிறேன். என் பிரியமான சகோதரனே, டிவிக்காக ஜெபத்தை நிறுத்துகிறவர்கள் தேவனது பிள்ளைகளா? கர்த்தரை தொழுது கொள்வதற்காக ஒரு டிவி புரோகிராமை நிறுத்த முடியாதவர்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்? எப்படி தேவ சாயலாக மாற முடியும்? அது ஆண்டவர் தன்னுடைய மேல் அங்கியை கலட்டினார். எது எனக்கு வசதி இல்லையோ, எது எனக்கு இடையூறோ அதை நான் நீக்குகிறேன். அந்த சமாரிய பெண் தண்ணி எடுக்க குடத்தை எடுத்து வந்தாள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசியுங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக வாசிங்க. ஆம், குடத்தை வைத்து விட்டு போனாள். இந்த குடம் 1000 காரியம் பேசும். இந்த குடத்தை ஏன் வைத்து விட்டு போனால் தெரியுமா? அவளிடத்திலே கேட்போம், அல்லது இந்த குடத்திடம் கேட்போம், குடமே உன்னை ஏன் அவளுக்கு வைத்து விட்டு போனாள்? அந்த குடம் சொல்கிறது, அவள் சுவிசேஷ வேலைக்கு போயிருக்கிறாள். வீடு வீடாக மேசியா வந்திருக்கிறாள், சொல்ல போயிருக்கிறாள். என்னை தூக்கி கொண்டு அவளால் நடக்க முடியாது, ஆகவே நான் ஒரு தடை, ஆகவே என்னை இங்கே வைத்து விட்டு போய்விட்டாள். நீங்கள் எதை வைத்து விட்டு போனீர்கள் அருமையானவர்களே? பாஸ்டர், நாங்கள் பைபிளை வைத்து விட்டு போய்விட்டோம். அப்படியா? என் அருமையான சகோதரனி சகோதரியா, நீங்கள் உங்களுக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையை கிறிஸ்துவ நிமித்தம் விட்டு விடுவீர்களா? அதுதான் தேவ சாயலாக நம்மை மாற்றப் போகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே எந்த ஒரு காரியமும் அவருக்கு தடையாக இல்லை. அருமையானவர்களே, அந்த வஸ்திரத்தை கழற்றுவது ஒரு பெருமையான செயல் அல்ல. பிரியமானவர்களே, கிறிஸ்துவ நிமித்தமாக சில சமயத்தில் நாம் அவமானப்படவும், நாம் குற்றச்சாட்டப்படவும் இருக்கும். அதை நீங்கள் தாங்கிக் கொள்வீர்களா? அப்படியானால் நீங்கள் உங்கள் மேல் வஸ்திரத்தை விட்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். அவ்விதமாக செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, மேல் வஸ்திரம் என்று சொல்லும்போது மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் ஒரு மேல் வஸ்திரம் இருக்கிறது. வாசியுங்கள். உடனே அவர் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அந்த மேல் வஸ்திரம் என்னவென்றால் ஒரு மஞ்சள் நிறத்திலே போடப்படுகிற ஒரு அங்கி. அவர் குருடனாக இருக்கிறார். குருடன் மஞ்சள் நிற அங்கியை போட காரணம், தெருவில் போகும்போது எதிரே வருவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் அவர் யார் என்று, குருடன் என்று. அவன் மீது மோத மாட்டார்கள். இப்போது அது அவனுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? இயேசு தன் கண்களை திறக்கப் போகிறார். இனி குருடன் என்று என்னை அடையாளம் காட்ட இந்த மேல் அங்கி தேவையில்லை. அவருக்கு விசுவாசம் இருந்தபடியினாலே இந்த அவிசுவாசத்தை அவன் நீக்கினான். இந்த மேல் அங்கி தூர எரிதல் என்பது விசுவாசத்தின் அடையாளம். இவ்விதமாக மேல் அங்கிகளை நீக்கி நீங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்போது நீங்கள் இயேசுவை போல் ஆவீர்கள். அருமையானவர்களே, 3வது வாசியுங்கள். ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டார். அது தமிழ் சொல்ல அப்படி இருக்கிறது. ஒரு துணியை எடுத்து கட்டி கொண்டார் என்று சொல்லுவோம். டவல், அதுக்கு ஒரு துண்டை எடுத்து அவர் கட்டி கொண்டு இடுப்பில். அருமையானவர்களே, இது யார் இப்படி இடுப்பில் துண்டை கட்டி நிற்பது? யார்? அடிமைகள், வேலைக்காரர்கள் அல்ல, அடிமை. வேலைக்காரர்கள் இடுப்பில் துண்டை கட்டி நிற்க மாட்டார்கள், அடிமைகள் தான் இருப்பார்கள். யூத இனத்தில் உள்ள எந்த வேலைக்காரனும் இடுப்பில் துண்டை கட்டி நிற்க மாட்டார். யூதரிலே வேலைக்காரர்களே கடைசியில் வரிசை தான் யாரு? அடிமைகள். அந்த அடிமைகள் தான் இடுப்பில் துண்டை கட்டுவார்கள். ஆண்டவர் வேலைக்காரனுடைய ஸ்தானத்தை எடுக்கவில்லை. யாருடைய ஸ்தானத்தை எடுத்தார்? ஒரு அடிமையின் ஸ்தானத்தை எடுத்தார். வேலைக்காரனுக்கு சம்பளம் உண்டு, வேலைக்காரனுக்கு சொந்த பந்தம் உண்டு, அடிமைக்கு எதுவுமே கிடையாது. அந்த அடிமையின் ஸ்தானத்தை இயேசு எடுத்தார்.
என் பிரியமான சகோதரி, கிறிஸ்துவின் நிமித்தமாக சொந்த பந்தங்களை இழந்து போனீர்களா? உறவுகளெல்லாம் தூரமாக விலகி இருக்கிறதா? ஒரு அடிமையின் ஸ்தானமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஆண்டவர் அந்த ஸ்தானத்தை எடுத்தார். தனக்கு ஒரு எதுவுமே இல்லாதபடி அவர் தம்மை தாமே அவ்வளவாய் தாழ்த்தினார். அருமையானவர்களே, ஆகவே இந்த துண்டை எடுத்து உடுத்தின உடனேயே அது எதை காட்டுகிறது? அடிமை. The humility and submission. அவர் கீழ்ப்படுகிறார், மனிதனுக்கு கீழ்ப்படுகிறார், மனிதனத்தில் அவ்வளவு தாழ்வாக காணப்படுகிறார். அருமையானவர்களே, எப்படி பாதத்தை கழுவியிருப்பார்? முழங்காலில் நின்று. வானத்து நட்சத்திரங்களை உண்டாக்கினவரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரும் ஆகிய கர்த்தர் மனிதனுக்கு முன்பு முழங்காலில் நின்றார், அவன் பாதத்தை கழுவுவதற்கு. யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள சகலத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு முன்பு முழங்காலில் நின்று அவன் காலை கழுவுகிறார். இவர்தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். இவர்தான் நம்முடைய ராஜாதி ராஜா. இவரை ஆராதிக்கிற நமக்கு தாழ்மை வேண்டாம். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு அந்த பாதத்தை கழுவும் போது அவர் எவ்வளவாய் குறிந்திருக்கிறார் என்று பாருங்கள். வானத்தில் இருந்து பூமி வரைக்கும் குறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த ஒரு பணிவு நமக்கு வருமா? அருமையானவர்களே, அவ்வளவாக அவர். பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு உங்கள் இடுப்பிலே ஒரு துண்டை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லும்போது எந்த துண்டை கட்டிக்கொள்வது? பரிசுத்த பவுல் எழுதுகிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 13 வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 13 வசனம். அருமையானவர்களே, மனது என்பதை ஒரு ஆளாக உருவகப்படுத்தி இருக்கிறார் பேதுரு. அதாவது மைண்ட், அதை ஒரு நம்முடைய மனதை யாராக அவர் பார்க்கிறார்? ஒரு ஆளாக பார்க்கிறார், ஒரு மனிதனாக பார்க்கிறார். பிரியமானவர்களே, எத்தனையோ காரியத்தை நீங்கள் மனிதனாக பார்க்கிறீர்கள் அல்லவா? உங்கள் மனதை ஒரு மனிதனாக பாருங்கள். அந்த மனிதன், அந்த மனமாகிய மனிதனுக்கு கை கால் எல்லாம் உண்டு. அதோடு என்ன இருக்கிறது? அரை இடுப்பு இருக்கிறது. இடுப்பில் தான் இயேசு துண்டை கட்டியிருக்கிறார். அந்த அதாவது அவர் போட்டிருக்கிற அங்கி, உள்ளங்கி காற்றில் அங்கும் இங்கும் பறக்காதபடி அதை ஒன்றாக ஆக்கும்படி எதை கட்டியிருக்கிறார்? அறையை கட்டியிருக்கிறார். அது அந்த துண்டினாலே கட்டியிருக்கிறார். அப்படியானால் அவருடைய அங்கி அங்கும் இங்கும் பறக்காது. மேலங்கி அல்ல, அது கலட்டப்பட்டு விட்டது. இப்போது போட்டிருக்கிற இந்த ஆடை அங்கும் இங்கும் பறக்காதபடி எதுக்கு அவரை சுற்றி கட்டியிருக்கிறார்? இந்த துண்டை கட்டியிருக்கிறார். அதுபோல உங்கள் எண்ணங்கள் அங்கும் இங்கும் பறக்காதபடி உங்கள் மனமாகிய அந்த இடுப்பிலே நீங்கள் வேத வசனத்தினாலே கட்டுங்கள், விசுவாசத்தினாலே மனதை கட்டுங்கள். உங்கள் சிந்தனைகள் அங்கும் இங்கும் பறக்கக்கூடாதபடி உங்கள் அறையை கட்டுங்கள். எந்த அறையை? என் மனதின் அறையை. என் மனதினுடைய இடுப்பு. அறை என்ற ரூம் அல்ல, அறை இடுப்பு. எப்படி வஸ்திரங்கள் அங்கும் இங்கும் பறக்காதபடி ஒரு துண்டானது அதை சுற்றிலும் கட்டுகிறதோ அதுபோல என் சிந்தனைகள் பறக்காதபடி நான் அதை கட்ட வேண்டும். அவ்விதமாக கட்டுவோமானால் நாம் யாருடைய சாயலாக மாறுவோம்? இயேசுவினுடைய சாயலை போல் நாம் மாறுவோம். அருமையானவர்களே, இதற்கெல்லாம் நமக்கு வேண்டியது ஆவியில் எளிமை. ஒன்று கவனியுங்கள், பூவர் இன் ஸ்பிரிட். அதுக்கு தமிழ் என்ன? ஆவியில் எளிமை. பூவர் ஸ்பிரிட் அது என்ன? பூவர் ஸ்பிரிட். He is a poor spirited man. அது என்ன அர்த்தம்? தரங்குறைந்த சுவாபமுடையவன். பூவர் ஸ்பிரிட்டட் fellow. எதை எடுத்தாலும் கோபம், சந்தேகம், எரிச்சல், அது பூவர் ஸ்பிரிட்டட். ஆக இன்றைக்கு
பூவர் இன் ஸ்பிரிட், ஆவியில் எளிமையாயிருப்பது தாழ்மை. தாழ்மைக்கு பதிலாக மனிதன் எப்படி இருக்கிறான் இப்போது? பூவர் ஸ்பிரிட்டடாக இருக்கிறான். எரிச்சல், கோபம் இப்படி இருக்கிறான். பிரியமானவர்களை, இந்த துண்டை எடுத்து கட்டிக்கொள்வது என்பது நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? பூவர் ஸ்பிரிட்டடா, பூவர் இன் ஸ்பிரிட்டா? ஆவியில் எளிமையாக இருக்கிற பாக்கியவான்கள். ஆகவே தரித்திர ஆவி அல்ல, நீங்கள் தரித்திரத்தின் ஆவி அல்ல, ஆவியில் தரித்திரராய் இருங்கள். ஆவியின் தரித்திரம் அல்ல, ஆவியில் தரித்திரராய் இருங்கள். அதாவது நீங்கள் எப்படி ஏழைகளாக எளிமையாயிருங்கள். கோபம், தாபம், எரிச்சல் எல்லாம் உங்களுக்கு இல்லாதபடி அவைகளுக்கெல்லாம் தரித்திரமாக இருப்பது தான் ஆவியில் தரித்திரமாக இருப்பது. அப்படி இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் கர்த்தரை போல இருப்பீர்கள். 4வது காரியம், சீக்கிரமாக வாசிக்க. 4th, அவருடைய கால்களை கழுவவும். இப்போது முழங்காலில் நின்று சீஷருடைய பாதத்தை எடுத்து எங்கே வைக்க போறாரு? அந்த பாத்திரத்தில். அவனுடைய காலை எடுத்து இந்த பாத்திரத்தில் வைத்து அதை கழுவ போகிறார். என் பிரியமான சகோதரனே, இது என்ன பாத்திரம்? கிருபையின் பாத்திரம். இந்த கிருபையின் பாத்திரத்தில் அவர் தன்னுடைய காலை வைத்து, அவருடைய அடிமை போல, வேலைக்காரனை போல அமர்ந்து அவருடைய கால்களை அங்கு கழுவுகிறார். என் பிரியமான சகோதரனே, சகோதரிய, இது எத்தனை தாழ்மையான ஒரு காரியம் அருமையானவர்களே. இந்த பாத்திரத்தில் அவருடைய காலை வைத்து அந்த காலில் உள்ள அழுக்கை எல்லாம் நீக்குகிறார். என் பிரியமான சகோதரனே, உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற சகோதரன் சத்தியத்தில் நடக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியும். அவன் கால்கள் அழுக்காக இருக்கின்றன. உங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதரி பரிசுத்தத்தில் நடக்கவில்லை, கால்கள் அழுக்காக இருக்கின்றன. அதை கழுவுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டீர்களா? எதிர்த்தால் உட்கார்ந்திருக்கிற பெண்ணை கூப்பிட்டு பார்த்தீர்களா? இவ்வளவு அழுக்கோடு உட்கார்ந்திருக்கிறாள் என்று தானே சொன்னோம். ஆண்டவர் ஒருவருக்கு ஒருவர் உங்கள் கால்கள் எவ்வளவு அழுக்காக இருக்கின்றன என்று காட்டவில்லை, அந்த கால்களை எடுத்து கழுவினார். நீங்கள் ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இன்றைக்கு திருவிருந்து வருவதற்கு முன்பு நீங்கள் கால்களை கழுவுங்கள். எழுத்தின்படி தண்ணீரை தேடி ஓடவில்லை. உங்கள் கிருபையின் பாத்திரத்தை எடுங்கள், தேவ அன்பின் பாத்திரத்தை எடுங்கள், அதிலே பக்கத்தினுடைய காலை கழுவுங்கள். ஆம், அவருடைய குற்றங்களை எல்லாம் உங்களுக்கு மன்னியுங்கள். அவர்களை பரிசுத்தமாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். அருமையானவர்களே, இப்படி நீங்கள் செய்வீர்களானால் தெய்வீக சுவாபம் உங்களுக்குள்ளே வரும். அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் இன்றைக்கு ஒருவருடைய காலை கழுவுவதற்கு, ஒருவருக்கு ஒருவர் கால்களை கழுவுவதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்களா? சில சபையிலே கால் கழுவுவதற்கு ஒன்று வைத்திருப்பார், கால் கழுவி தான் திருவிருந்து எடுக்க வேண்டும் என்று. சில சபையில் அப்படி இருக்கிறது. நான் முன்பு இருந்த சபையில் அப்படி உண்டு. கால் கழுவ போகும்போது ஒரு ப்ரொஃபஸர் வந்தால் அவர் கண்ணை அப்படி சுற்றி பார்க்கும், எங்கேயாவது இன்னொரு ப்ரொஃபஸர் வருவாரா காலை கழுவலாம். யாருடைய காலை கழுவ மாட்டார்? சாதாரண ஆளுடைய காலை கழுவ மாட்டார். ஆண்டவர் மிக மிக சாதாரண மனிதனுடைய கால்களை கழுவினார். என் பிரியமான சகோதரனே, சகோதரி, எவ்வளவு தாழ்மை அருமையானவர்களே ஆகியனால் நீங்கள் உங்க விசிட்டிங் ஏழை குடிசை வீட்டுக்கு போய் குடித்து வெறித்து படுத்து ரட்சிப்பில் வர முடியாமல் மறுதளித்துக் கொண்டிருக்கிற அவனுடைய கால்களை கழுவும்படியாக அவன் முன்னே நின்று அழுது அழுது சத்தியம் சொல்லுகிற முடியுமா? அருமையானவர்களே, அவனிடத்தில் போய் மனம் திரும்பி அழுது சொல்லுகிறோமா? மாடி வீட்டு படிக்கட்டு ஏறி சென்று சத்தியம் சொல்வதற்கு பாதங்கள் விரைந்து போகின்றன. ஆனால் இவ்விதமாக அலைந்து திரிந்து பாதங்களை கழுவும் போது நம்முடைய பாதங்கள் எழுத்தின்படி அழுக்காகலாம். கர்த்தர் சொல்லுவார், அழகான பாதங்கள் என்று சொல்லுவார். ஆம் பிரியமானவர்களை, ஆகையினால் இன்றைக்கு நீங்கள் பாதங்களை கழுவுவதிலே
நீங்கள் ஜாக்கிரதைப்படுங்கள் அருமையானவர்களே. இவ்விதமாக அவர் அதன் பிறகு என்ன செய்கிறார்? கழுவி தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இப்போது துடைக்கிறார் அருமையானவர்களே. அப்படியே அவர் விட்டுவிட, பாதத்தை கழுவி என்று விட்டுவிடவில்லை. நம் வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட வந்தால் தண்ணி எடுத்து கொடுப்போம், நம்ம கையை கழுவி விட மாட்டோம். கையை கழுவின பிறகு துண்டு எடுத்து கொடுப்போமே தவிர நாமே கையை என்ன செய்ய மாட்டோம். அப்படியெல்லாம் விட்டால் ரொம்ப சோம்பேறி ஆயிடுவான் நம்ம ஆட்கள். அப்படி செய்ய சொல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் கம்ஃபர்டிங், இன்னும் அவனை ஆறுதல் படுத்துகிறார். He had a towel of comfort. அவர் அங்கு ஆறுதல் படுத்துகிறார். அதை துடைத்து விடும்போது அழுக்கெல்லாம் நீங்கி கழுவி அதை துடைத்து, 5வது காரியம் அவனை துடைத்து அனுப்புகிறார். அந்த கால் இப்போ சுத்தமாக இருப்பது மாத்திரமல்ல, இதை ஒருவர் கழுவினார் என்று இன்னொரு அறியாதபடிக்கு அவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கு. பிரியமானவர்களே, நீங்கள் யாரையாவது ரட்சிப்பில் நடத்தியிருந்தால் அவர் போகும்போது நீங்கள் பின்னால் இருந்து நான் போகிறாரு, அவர் இந்த சபைக்கு வர்றதுக்கு நான் தான் காரணம், நீங்கள் என்ன செய்யலை? கழுவினீர்கள், ஆனால் என்ன செய்யலை? துடைக்கலை. நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணுங்க. அது நம்முடைய வேலை அல்ல, நம் மூலமாக ரட்சிப்பு வந்தால் என்று சொல்வதல்ல. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைத்து பாதங்களையும் கழுவினார். இப்போது விருந்து முடிந்தது, அவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவர் சுற்றிலும் பார்க்கிறார் அந்த பாதங்களை. 2 பாதங்கள் அங்கே உட்கார்ந்து அப்படி ஆடிக்கிட்டு இருக்க அந்த 2 அப்படி பார்க்கிறார், அதை கவனிக்கிறார். இந்த 2 பாதங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசுவை நான் அறியேன் என்று ஓடப்போகுது. அவரை அறியே என்று சபிக்கவும் சத்தியம் பண்ண ஓடப்போகிற பாதங்கள் 2. அது அவராலே கழுவப்பட்ட பாதங்கள். இன்னும் 2 பாதங்கள் இப்போதே புறப்பட போகிறது. எதற்கு? இயேசுவை காட்டிக் கொடுக்க 2 பாதம். இன்னும் 2 பாதங்கள் அவர் உயிர்த்தெழுந்ததை நம்பாமல் வர மறுக்கிற பாதங்கள். இப்படியாக அவர் சிலுவையில் தொங்கும்போது தூரமாய் ஓடிவிட்ட பாதங்கள். இந்த பாதங்களைத்தான் ஆண்டவர் கழுவினார். எதிர்காலத்தில் இந்த பாதங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அந்த பாதங்களை எல்லாம் அருமையாக கழுவி சுத்தப்படுத்தினார். அருமையானவர்களே, நீங்களும் ஆண்டவருடைய தாழ்மையை கற்றுக்கொண்டு இவ்விதமாக இவ்விதமாக பாதங்களை கழுவி தேவனுக்கு உங்களது சாட்சியை வெளிப்படுத்துங்கள். இந்த நாளில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நான் மற்றவருடைய பாதங்களை கழுவுவேன். அதற்கு தடையாக இருக்கிற என்னுடைய வசதிகளை விட்டு விடுவேன். நான் அவளை துடைத்து அனுப்புவேன். அன்பான வார்த்தைகளினாலே அவளை துடைத்து அனுப்புவேன். என்னுடைய கரிசனையினாலே, தேவ அன்பினாலே ஒவ்வொருவரையும் துடைத்து நான் அனுப்புவேன். இதுதான் ஆவிக்கேற்ற நல்ல விருந்து. இந்த விருந்தை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்யுங்கள். கர்த்தர் இந்த போஜனத்தில் பிரியமாய் இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இன்று காலையில் எங்களோடு நீர் ஒரு அன்பின் சரித்திரத்தை சொல்லி இருக்கிறீர். உங்களுடைய அனுபவத்தை எங்கள் முன்னாலே காட்டியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த விருந்து சாலையிலிருந்து நாங்கள் வெளியே போய் கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். போதகரும் ஆண்டவருமாகிய நானே மற்றவருடைய பாதங்களை கழுவினது உண்டானால் நீங்களும் நான் உங்களுக்கு வைத்து விட்டு போன மாதிரியின்படி செய்யுங்கள் என்று சொன்னீரே. நாங்களும் ஒருவர் பாரத்தை மன்னிக்க, யாவரையும் சிநேகிக்க, ஒருவரோடும் பகை இல்லாதபடி இருக்க எங்களுக்கு கிருபை தார். இது எங்கள் குடும்பத்தில் துவக்குவதாக, எங்கள் சபையிலே இது எதிரொலிப்பதாக உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக.